அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்னு சொன்னாலே நம்மளுக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது ஒன்று உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை வாழைக்காய் வறுவல் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வாழைக்காய் வறுவல் செய்யலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு வாழைக்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இது ஒரு 2 பேருக்கான அளவு. இந்த அளவுக்கு திக்னஸில் கட் பண்ணிக்கலாம், தோலெல்லாம் சீவிட்டு. அதுக்கப்புறம் கடாயில் ஒரு 4 கப் அளவு தண்ணி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அது ரொம்ப முக்கியம். இல்லைனா டைம் ஆக ஆக வாழைக்காய் கொஞ்சம் ஹார்டாகிடும் நம்ம பொரிச்சதுக்கப்புறமா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா சாஃப்டாக வெந்திருந்ததுன்னா ரொம்ப நேரம் ஆனாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வெந்த இந்த வாழைக்காய் துண்டுகளை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் காரம் இது கரெக்டாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. அப்படி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டைரெக்டாகவும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கல்லில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு வாழைக்காய் துண்டை அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பொறுமையாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிரேக் ஆகாமல் கிடைக்கும், அப்படியே முழுசாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். எல்லாம் 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகணும். ஸோ பொறுமையாக திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல முருகலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சேர்த்து பொரிச்சிங்கன்னா இன்னும் நல்ல முருகலாக கிடைக்கும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளான டிஷ் தான், பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நிறைய மசாலாலாம் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சுருக்கோம். ஆனால் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.